everyone, welcome to REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்பி டால் மேக் ஓவர் தான் பார்க்க போறோம். அவங்களோட காஸ்டியூம்காக நான் பாலிதீன் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளாத் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இவங்களோட ஹிப் சைஸ் மட்டும் நான் மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். ஆனால் வந்து உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் டால் ட்ரெஸ் செய்யும் போதுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன்ஸோ அல்லது ஜமிக்கீஸோ அல்லது பீட்ஸோ கூட வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக கோல்டன் கலரில் கிளிட்டர் டேப் எடுத்திருந்தேன். அந்த டேப் எடுத்து இந்த ட்ரெஸ்க்கு பார்டர் மாதிரி வர்றதுக்காக நான் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இதை இப்படி திருப்பிட்டு இந்த பேப்பருக்கு அடுத்த சைட்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வாஷி டேப், கிளிட்டர் டேப் இதெல்லாம் ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லையா, இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம கிளிட்டர் டேப் ஒட்டியிருக்கோம்ல, அந்த பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த பார்பி டாலை எடுத்து நம்ம இதுக்குள்ளக்க வைக்கலாம். இதுக்கு முன்னாடி பாலிதீன் கவரில் ட்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் அதுலேயும் நான் செஞ்சுருப்பேன். இப்போ நம்ம பொம்மையை எடுத்து இந்த பேப்பருக்கு உள்ளக்க வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் மேல் பக்கம் நம்ம பார்டர் மாதிரி ஒட்டி வச்சுருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது சின்ன சின்னதாக ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டு இதை வந்து டைட்டாக கட்டிக்க போகிறேன். உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக இதை போட்டு விட்டுருங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நூலோ இல்லை வேறு ஏதாவது வச்சு கூட நீங்கள் வந்து இதை கட்டி விடலாம். நான் வந்து இந்த பாலிதீன் கவர் கட் பண்ணோம்ல, அதிலிருந்தே ஒரு பீஸ் எடுத்து இதை நல்லா டைட்டாக வச்சு நான் கட்டிட்டேன். இப்போ இது இருக்குது, எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இல்லை கட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா அப்படி கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி அடிப்பக்கமாக எடுத்து விட்டுடலாம். இப்போ இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டான லெஹங்கா மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கலர் பிடிக்குன்னா அந்த கலரில் கூட நீங்கள் பாலிதீன் கவர் எடுத்துக்கலாம், இல்லைனா கிளாத் எடுத்துக்கலாம். அது மாதிரி கிளிட்டர் டேப் தான் ஒட்டணும்னு இல்லைங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு லேஸ் இருந்துச்சுன்னா அதை க்ளூகன் யூஸ் பண்ணியோ இல்லை ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ அப்ளை பண்ணியோ ஒட்டிடுங்க. இந்த டாலோட டாப்காக நான் ஒரு பாலிதீன் கவர் கட் பண்ணி அதை வந்து பின்பக்கம் வச்சு இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இப்போது இந்த டாலோட துப்பட்டாக்காக நான் மறுபடியும் பாலிதீன் கவர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதுலேயுமே பார்டர் மாதிரி அந்த கிளிட்டர் டேப் எடுத்து நீட்டாக ஒட்டிக்கிறேன். நான் இதை எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்ருக்கேன். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கலர் காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கரேஷனும் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சோலி ப்ளைனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால வந்து இதுக்குமே பார்டர் மாதிரி கோல்டன் கலர் டேப் எடுத்து அழகாக ஒட்ட வச்சுக்கிறேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷாலையும் நம்ம இப்போ எடுத்து இந்த டாலுக்கு போட்டு விட்டுடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருக்குது. அடுத்ததான் இந்த டாலுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக சாதாரணமாக நம்ம வைக்கிற டிசைன் பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டில் ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாதிரியான இடத்த மட்டும் சின்னதாக இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த டாலுக்கு நான் பொட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் செயின்காக பால் செயின் நம்மகிட்ட இருக்கும்ல, அந்த செயினை வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை குட்டி செயினாக நான் வந்து ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த செயினையும் இந்த பார்பி டாலுக்கு போட்டு விட்டுடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பார்பி டாலுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக எந்த ஜுவல்லரியும் செய்யலைங்க. ஜஸ்ட் வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும்தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பார்பி டாலுக்கு இயர்ரிங் போடணும் இல்லையா, இயர்ரிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போட்டு விடுங்க. நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான பொட்டு இருக்குல்ல, இந்த 2 பொட்டை மட்டும் எடுத்து இந்த சின்ன ஸ்டோன் இருக்கிறத மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நான் இதை ஒட்ட வச்சுக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஒரு கம்மல் போட்டுக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இல்லையா, கை வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கிறதுனால கொஞ்சமாக கிளிட்டர் டேப் எடுத்து அதை வந்து இப்படி டபுளாக கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி இந்த டேப் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு பேங்கிள் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக இந்த பார்பி டாலுக்கு மேக்கப் போட்டு முடிக்கணும் அப்படின்னு இருக்கிற டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் வந்து நான் இந்த காஸ்டியூம் வந்து அப்படியே பியோர் ஒயிட் கலரில் இருக்கிறத விட இதில் ஏதாவது டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால கோல்டன் கலரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இதை வந்துட்டு ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அங்கங்கே ஒட்டி விடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்து துப்பட்டாக்கு ஒட்டி வைக்கிறேன். ஃபெவிபாண்ட் மாதிரியான க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து UHU
ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக ஒட்டியிருக்கும். சில நேரத்தில் இந்த மாதிரியான நம்ம ஃபோம் ஷீட் வாங்கும்போது அதுலேயே ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கர்ஸை பிரிச்சுட்டு நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது பஞ்சிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ளவர் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது டிசைன்லேயோ கூட பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டி வைக்கலாம். இதை வந்து கிளாத்லேயும் நீங்கள் ஒட்டி வைக்கலாம், இல்லை பாலித்தீன் கவரில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேயும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒட்ட வைக்கும்போது ஈக்குவலான ஒரு கேப் விட்டு சரியான ஒரு அளவில் நம்ம வந்து இதை ஒட்ட வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு வந்து ப்ளைனாக ஒயிட் கலரில் கோல்டன் கலரில் இருந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததா, அல்லது இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த பார்பி டாலுக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் பாக்கி இருக்குது. நல்லா ஒரு சீப்பு வச்சு நல்லா சீவி விட்டதுக்கப்புறமா 2 சைட்லேயும் முடி எடுத்து நடுவில் சென்டர் கிளிப் போட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி ஃப்ரீ ஹேராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைட்டாக பின்னி தான் போட போகிறீங்கன்னா பின்னல் போட்டுட்டு சின்ன ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்ருங்க. 2 ஸ்டைலுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்கலாம்.